என்ன இதுன்னு பார்க்குறீங்களா? தண்ணி சட்னி. இவ்வளோ நீர்க்காக இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். நமக்கு 3 வேலையும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்போவும். எப்போ ஃப்ரீயாக உட்காந்தா கூட நம்ம நைட்டுக்கு என்ன பண்ணலாம் அந்த மாதிரி தாட் இருக்கும். சரி ரைட் நம்ம டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது சைட் டிஷ்க்கு சட்னி அரைக்கலாம். பார்த்தா தேங்காய் இல்லை. அடடா தேங்காய் இல்லையே, எப்படி சட்னி அரைக்கிறது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். சூப்பரான ரொம்ப டேஸ்டியான மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி இப்போ நம்ம பண்ண போகிறேன். இதை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் அகெயின் அண்ட் அகெயின் தேங்காவே யூஸ் பண்ண மாட்டீங்க. திருப்பி இதே சட்னியை நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். வானிலையில் வந்து ஆயில் விட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு 3 பல், இஞ்சி அதில் போட்டுக்கிறேன். 2 கீரின பச்சை மிளகா, 1 வரமிளகா. எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டுருக்கேன். இதை வதக்கிக்கலாம். இந்த பூண்டு நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். ஏன்னா பூண்டு ராஸ்மெல் நல்லா இருக்காது இல்லையா, அதனால தான் அதை வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லாவே வதங்கியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? இப்போ இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணி இதை நைஸாக வாட்டர் சேர்த்து அரைச்சின்னு வரணும். அரைச்சின்னு வந்தாச்சு. எப்படி நீர்க்கா இப்படி இருக்கு. இது இன்னுமே தண்ணியாக இருக்கும். இன்னும் நிறைய நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இல்லையா? ஆல்ரெடி நம்ம வதக்கின ஆயிலே இருக்கு இல்லையா, அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ தேங்காய் விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கிலோ கணக்கில் தான் விற்க ஆரம்பிச்சிட்டா இப்போ. ஸோ நம்ம இனிமேல் தேங்காவை வாங்க வேண்டாம்னா 10 பேர் தேங்காய் வாங்கலைனாலும் தேங்காய் விலை ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும் இல்லையா? ஸோ நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கடுகு வெடிச்சுன்னு இருக்குது. இந்த சமயத்தில் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. ஆல்ரெடி நான் மிளகா போட்டேன், இருந்தாலும் இதில் ஒரு வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி குயிக்காக ரெடி ஆகிடுது. டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உடனே இமீடியட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா தேங்காய் தேவையில்லை இல்லையா, அதனால. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.